1 ஈஸ்ட் 450. இது ஒரு கணித சொல்லாடல். ஒரு புறம் 1 மட்டும் இருக்கின்றது, மறுபுறம் 450 இருக்கின்றது. இந்த இரண்டில் எது பெரியது என்று கேட்டால் சிறு குழந்தை கூட சொல்லிவிடும் 450 தான் பெரியது. 1 என்பது ஒன்றுமே இல்லாதது போல் இதனோடு ஒப்பிடும்போது தெரிகிறது என்பது தெளிவு. இந்த ஒன்றை 450ஓடு கூட்டினாலும் கூட ஒன்றுக்கு மதிப்பு வரப்போவது இல்லை, இதனுடைய எண் தான் கூடும். அதே போல் இந்த ஒன்றை 450 வைத்து கழித்தாலும் கூட ஒன்று ஒன்றுமில்லாமல் போகும், 449 மீதி இருக்கும். இந்த ஒன்றை 450 பெருக்கினாலும் கூட ஒன்று ஒன்றுமே இல்லை, 450 450ஆகவே இருக்கும். அதே நேரம் ஒன்றை 450 கொண்டு வகுத்தால் ஒன்று சிறு தூசு போல ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். இன்று இந்த செய்தியை மனதில் வைத்துக்கொண்டு முதல் வாசகத்திற்கு சென்று பார்ப்போம். அங்கு 1 என்ற எண்ணின் சார்பாக எலியா இறைவாக்கினர் நிற்கின்றார். 450 என்ற எண்ணின் சார்பாக 450 போலி இறைவாக்கினர்கள் பாகாலுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பாகாலின் இறைவாக்கினர்கள் மிக அதிகமாகவும் மிக பெரியவர்களாகவும் தெரிகிறார்கள். அதே சமயம் எலியா ஒன்றுமே இல்லாமல் போல் தோன்றுகின்றார். இது உலகத்தின் பார்வையின் கணக்கு. உலகத்தின் பார்வையின்படி எண்ணிக்கையில் யார் அதிகம் இருக்கிறார்களோ அவர்களே பெரும்பான்மை பெற்றவர்கள் என்று சொல்கின்றோம். ஆனால் கடவுளின் பார்வையில் நாம் ஒன்றுமே இல்லாமல் தனி ஆளாய் நின்றாலும் கூட கடவுள் நம் சார்பாக இருப்பதால் நமக்குத்தான் பெரும்பான்மை. ஏனென்று கேட்டால் கடவுள் பார்த்து நினைத்தால் இந்த லட்சக்கணக்கையும் கூட ஒன்றுமில்லாமல் செய்துவிட முடியும். இதை தாவீது முழுமையாக நம்பினார். அதே நம்பிக்கையும் தான் எலியா இறைவாக்கினர் வைத்து கடவுளை அழைத்தார். ஒற்றை இறைவாக்கினராக இருந்து அழைத்தார். கடவுள் அவரது குரலை கேட்டு வந்து அவர் படைத்த பலிகளை ஏற்றுக்கொண்டார். அதே சமயத்தில் 450 இறைவாக்கினர்கள் போலி இறைவாக்கினர்கள் ஒன்று சேர்ந்து பாகால் தெய்வத்தை அழைக்கிறார்கள். அந்த பாகால் தெய்வம் வந்த பாடே இல்லை. ஆக யாருக்கு பெரும்பான்மை இருந்தது? கடவுள் யார் பக்கம் இருந்தாரோ அந்த ஒற்றை ஆளாகிய எலியாவுக்கு மட்டுமே பெரும்பான்மை இருந்தது. கடவுள் பார்வையில் கெட்டு அழுகி போன 450 விட கெடாமல் மனம் வீசும் ஒன்று பெரிதாக தென்பட்டது. நான் யார்? 450 பேர் கொண்ட கெட்டு போனவனா அல்லது ஒற்றை ஆளாக இருக்கக்கூடிய கெடாமல் இருக்கக்கூடியவனா?